வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். என்னதான் நம்ம லட்சமா செலவு பண்ணி வீடு கட்டினாலும் அந்த வீட்டுக்கு அழகு கொடுக்கிறது கோலங்கள். அந்த கோலங்களை பத்தி 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. இன்னைக்கு நம்ம வீடுகள்ல போடுற கோலத்தோட தொடக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்காலத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. கற்கால மனிதர்கள் பாறைங்க மேல புள்ளிங்க வச்சு குறியீடுகள்லாம் வரைஞ்சிருக்காங்க. அப்பவே புள்ளி வச்சு கணக்கு போட ஆரம்பிச்சிருக்காங்க. கோலங்களை கண்டுபிடிச்சது நம்ம தமிழர்கள் தான். நாகரிகம் வளர்ந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் அவங்க வீட்டு வாசல்ல புள்ளி வச்சு கோடு வரைஞ்சி மற்றவங்களுக்கு இன்டைரக்டா மெசேஜை கன்வே பண்ணிருக்காங்க. அந்த காலகட்டத்திலேயே சீக்ரெட் மெசேஜ்லாம் பாஸ் பண்ணிருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தின ஆராய்ச்சியில வீடு, இடம், மனை உட்பட பல பிளேஸ்ல பாத்தீங்கன்னா சர்க்கிள், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள்னு நிறைய டிசைன்ஸை அளவெடுத்து வரைஞ்ச மாதிரி புள்ளி வச்சு வரைஞ்சிருக்காங்க. இதுதான் கோலத்தோட ஆரிஜின் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கோலத்தை கண்டுபிடிச்சதும் அதை அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு டெவலப் பண்ணி கொண்டு போனதும் நம்ம தான் அப்படிங்கிறதுக்கான இலக்கிய சான்று கிடைச்சிருக்கு. நற்றிணை, அகநானூறு உட்பட பல பாடல்கள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கோலத்துல இருந்து பெரிய பெரிய புள்ளி வச்சு போடப்படுற பெரிய கோலங்கள் பத்தி நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க. இப்பெல்லாம் யார் கோலம் போடுறா? டைரக்டா ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. சங்க இலக்கியங்கள்ல நம்ம எப்படி எந்த அளவுல எந்த வடிவத்துல கோலம் போடணும் அப்படின்லாம் பாட்டு இருக்கு. அதை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்றது தென் மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் தான். அவங்களாவது ஃபாலோ பண்ணட்டும், சந்தோஷம். கோலம் அப்படின்ற சொல்லுக்கு தமிழ்ல பீர்க்கம் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. பீர்க்கம் அப்படிங்கிறது பூக்களை குறிக்கும். அந்த கால மக்கள் பாத்தீங்கன்னா வரைவு வடிவங்களை வரைஞ்சி அது மேல பீர்க்கம் பூவை வைப்பாங்களாம். இதனாலேயே வரைவு வடிவங்களுக்கு கோலம் அப்படின்னு பேர் வந்ததான்னு சொல்றாங்க. அந்த கால தமிழ் மக்கள் பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்ல அழகுக்காக மட்டும் கோலம் போடுறது இல்ல. ஏதாவது மெசேஜை மத்தவங்களுக்கு கன்வே பண்ணணும்னாலும் அதை குறியீடுகளா வரைஞ்சு வச்சு கோலத்தை யூஸ் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற ஒரு பெண் குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சுனாலோ இல்ல வீட்டுல யாருக்காவது அம்மன் நோய் போட்டுருச்சுனாலோ நைட்டோட நைட்டா கரியால சின்ன கோலத்தை வாசல்ல போட்டுருவாங்க. அதை பார்த்த மத்த மக்கள் சேஃப்டியா இருந்துப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கும் ஒவ்வொரு குறியீடுகளை யூஸ் பண்ணிருக்காங்க. இப்பெல்லாம் குறியீடு எங்க இருக்கு? நம்ம தான் எல்லா கோலத்தையும் அலங்கோலமாக்கிட்டோமே. அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அரிசி மாவால தான் கோலம் போடுவோம். அது எதுக்குன்னா சின்ன சின்ன நுண்ணுயிர்கள், அதாவது எறும்பு இதெல்லாம் சாப்பிடுறதுக்காக அந்த அரிசி மாவுல கோலம் போடுவாங்க. அது காலப்போக்கில் மாறி அரிசி மாவு பாதி, அப்புறம் வெள்ளைக்கல்ல பொடியாக்கி அதுல மீதி அப்படின்னு சேர்த்து கோலம் போட ஆரம்பிச்சாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வெள்ளைக்கல்ல செஞ்சப்பட்ட பொடியால தான் கோலம் போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் ஃபார்மாலிட்டிக்கு. இன்னைக்கு சுண்ணாம்புக்கல் இல்ல வெள்ளை பாறையை பொடியாக்கி அதுல இருந்து கோலமாவு தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நேச்சுரல் கலர்ஸை யூஸ் பண்ணி கலர் பொடிகளை தயாரிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப அதுலயும் கெமிக்கல் வந்துருச்சு. முன்னாடி எல்லாம் தெரு தெருவா கோலமாவு சைக்கிள்ல வைப்பாங்க. இப்ப அவங்களையும் காணோம். கோலத்தோட ஆரிஜின் தமிழ்நாடு அப்படின்னாலுமே இன்னைக்கு தேதிக்கு கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, அது மட்டும் இல்லைங்க சில ஆசிய நாடுகளான மலேசியா, தாய்லாந்து உட்பட நிறைய நாடுகள்ல கோலம் போடுற பழக்கத்தை வச்சிருக்காங்க. ஆலமரம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் வெதை நம்ம போட்டது. இன்னைக்கு புள்ளி வச்சு கோலம் போடுற பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு வருது. அதுக்கு காரணம் ரங்கோலி அப்படின்னு சொல்லப்படுற வட இந்தியாவோட பேட்டர்ன் கோலங்கள் தான். அதாவது புள்ளி இல்லாம நிறைய கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைன்ஸ் யூஸ் பண்ணி இந்த கோலத்தை பெருசு பெருசா போட ஆரம்பிச்சிட்டாங்க. பாரம்பரியத்தை மறந்துடாதீங்கப்பா. வண்ண கோலங்கள்ல யூஸ் பண்ற ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு மீனிங் உண்டுங்க. அதாவது நீல நிறம் வானத்தை குறிக்கும், அப்புறம் பச்சை நிறம் கடலை குறிக்கும், கருப்பு நிறம் ஸ்ட்ராங்னஸ் குறிக்கும். இது மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு மீனிங் வச்சு கோலம் போடுவாங்க. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.